இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இதுல கொஞ்சம் ஃபன்னான ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்கு. ஏன்னா அஜித் சார் வந்து லாஸ்ட்ல சொல்லுவாரு, அந்த உங்க கார்ட்ல இருக்க 16 நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் அந்த மாக்கிங் எல்லாம் சூப்பரா வொர்க் அவுட் ஆயிருக்கு. சோ ஸ்டண்ட்லயுமே அந்த மாதிரி என்னென்ன ஃபன் சீக்வென்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதுதான் குட்டுன்றதுக்கு ஒரு அந்த ஆக்ஷன் எடுப்பேன். பேடுக்குன்னு அந்த ஒரு பயங்கரம் ஒரு அக்ரியான ஒரு இது இருப்பேன். அக்லி அப்படி ஒரு 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 ஆக்ஷன். 3 டைட்டிலுக்கு ஏத்த மாரி 3க்கும் ஒரு 3 டிஃபரெண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கோம். அது நீங்க பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கும். நல்லாயிருக்கும். புரிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் காட் பிளஸ் யூ சாங்ல வந்து அவரு ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு சீக்வென்ஸ் இருக்குல்ல. ஜெயில்லயே ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி சீக்வென்ஸ்லாம் எப்படி வொர்க் அவுட் பண்ணீங்க? இப்ப அவரு வந்து அந்த வில்லனிசமான அஜித் சார் நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் வரும்போது நீங்க அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் வேரியேஷன் குடுக்கணும், ரைட்? சோ அதெல்லாம் எப்படி வொர்க் அவுட் ஆயிருக்கு? அதான் டைரக்டரோட ரைட்டிங் தான். அவர் என்ன சொன்னாரோ அந்த ரைட்டிங்க்கு ஏத்த மாரி இருக்கும். ஸோ அஜித் சாருக்கு ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்கும்? ஸோ போன படத்துல விடாமுயற்சியில ஃபேன்ஸுக்கான ஒரு ஆக்ஷன் இல்ல, ஃபேன்ஸுக்கான ஒரு ஹாய் மூவ்மெண்ட் இல்ல, ஒரு பயங்கரம் பூஸ்ட் பம்ப் இல்லன்னு ஃபீல் பண்ண அவருடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ஃபுல்ஃபில் குடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஷாட்டுமே நாங்க வந்து ஃபேன்ஸ் மூவ்மெண்ட்டுக்காகவே ரெடி பண்ண ஒரு ஃபீலாக நாங்க எடுத்திருக்கோம். அது அவரு கூட ரசிகரோட நாங்க உட்காந்து பார்க்கும்போது, அப்பா நம்மளும் ரசிகரோட ரசிகரா உட்காந்து என்ஜாய் பண்ற ஒரு ஆக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். யா